அன்பர்களே, வளைகுடாவில் ஈரான் அமெரிக்கா ஒரு தொடர்ச்சியான முறுகல் நிலையிலே இருந்து வரும் நிலையில் நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் வாஷிங்டன் டிசி சென்று ஒரு அழுத்தத்தின் பிரகாரம் அந்த மோதலை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ட்ரம்பிடம் கொடுத்த அழுத்தத்திற்கு பிற்பாடு இப்பொழுது ஈரானுடனான மோதல் வெடிக்கும் நிலையில் அமெரிக்க சிறப்பு வான் பாதுகாப்பு ஒடுக்குமுறை, அதாவது அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முறை பிரிவு F-13A விமானங்களை பிரிட்டனுக்கு அனுப்புறது அமெரிக்கா. இதுதான் இன்றைய உலக பரப்பில் மிகப்பெரிய அமளி தும்மளி செய்தியாக பார்க்கப்படுகின்றது. விமான கண்காணிப்பு தரவுகளின்படி February 9 அன்று அமெரிக்க விமானப்படை அரை டசன் கிட்டத்தட்ட 6 F-35A 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள ரஃப் லெகன் ஹெட்க்கு மீண்டும் அனுப்பியுள்ளது. அது ஒரு பேஸ். இது ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ இருப்பில் ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்த எழுச்சியின் சமீபத்திய முன்னேற்றங்களில் ஒன்றாகும் என்றும், இந்த போர் விமானங்கள் பெர்மாண்ட் ஏர் நேஷனல் கார்டின் 158வது போர் விமான பிரிவால் நிறுத்தப்பட்டன. மேலும் February 9 காலை டார்லிங்டன் ஏர் நேஷனல் ஹாட் தளத்திலிருந்து 3 KC-135 எரிபொருள் நிரப்பும் ஆதரவை வழங்கப்பட்டன. 135 அதே பிரிவை சேர்ந்த மற்ற 6 F-35 விமானங்களும் சுவேடோ ரெஹோவில் புதிதாக மீட்டெடுக்கப்பட்ட வசதிகளில் தற்காலிகமாக தங்கியிருந்த பிறகு ஸ்பெயினுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளன. அமெரிக்க மெரைன் ஹார்பர்ஸ் F-35C போர் விமானங்கள் ஏற்கனவே அணுசக்தியால் இயங்கும் சூப்பர் கேரியர் USS ஆபிரஹாம் லிங்கனின் மத்திய கிழக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அப்ப ஆக வளைகுடா முழுவதும் ஃபுல்லாவே ஒரு 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 நிறுத்தப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. 158வது போர் விமான பிரிவு ஒரு சிறப்பு வான் பாதுகாப்பு அடக்குமுறை பிரிவாகும். இது வெனிசுலாவை போலவே ஈரானுடனும் மோதல் ஏற்பட்டால் குறிப்பாக மிகவும் மதிப்பு மிக்கதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இரு நாடுகளும் நவீன போர் விமானங்களில் கடற்படைகளை கணிசமாக கொண்டிருக்கவில்லை மற்றும் நவீன வான் சக்தியை எதிர்கொள்ள தரை அடிப்படையிலான வான் பாதுகாப்புகளை பெரிதும் நம்பியுள்ளன. பனிப்போருக்கு பிந்தைய ஆண்டுகளில் எதிரி போர் விமான போக்குவரத்தை விட தரை அடிப்படையிலான வான் பாதுகாப்புகள் மேற்கத்திய தொகுதியின் வான் ஆதிக்கத்திற்கு பெரும் சவாலாக இருப்பதாகவும் காணப்பட்ட போது உருவாக்கப்பட்டதாகவும் F-35 ஏற்கனவே வான் பாதுகாப்பு அடக்குமுறை நடவடிக்கைகளில் பெரிதும் நிபுணத்துவம் பெற்றது என்றும், அதன் தனித்துவமான செயலற்ற சென்சார் வரிசை உலகின் முன்னணி திருட்டுத்தனமான திறன்கள் மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த மின்னணு போர் தொகுப்புடன் இணைந்து இது அத்தகைய பாத்திரங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக அமைகிறது. ஆயினும் கூட அலகுகளுக்கு இடையில் அவை எவ்வாறு பொருத்தப்பட்டுள்ளன, அவை எவ்வாறு பயிற்சி அளிக்கப்படுகின்றன என்பதில் வேறுபாடுகள் உள்ளன என்றும் அவற்றின் நிபுணத்துவத்தை பொறுத்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானிய தரை அடிப்படையிலான வான் பாதுகாப்பு வலை அமைப்பு மத்திய கிழக்கில் மிகவும் வலிமையானது என்றும், இருப்பினும் ஜூன் 2025 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது வான் தாக்குதல்கள் தொடர்வதற்கு முன்பு முக்கிய அமைப்புகளை தாக்க தரையில் செயல்பாட்டாளர்களை திறம்பட பயன்படுத்தியதால் அது பெரும்பாலும் தரையில் இருந்து முடக்கப்பட்டது. இதன் விளைவாக முழு பிரச்சாரத்திலும் ஒரு தரையிலிருந்து வான் ஏவுகணை கூட ஏவப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஈரான் உள்நாட்டில் தன்னை இன்னும் திறம்பட பாதுகாத்துக் கொள்வதில் வெற்றி பெற்றிருந்தால் எதிர்கால விரோதங்கள் ஏற்பட்டால் அதன் வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கணிசமாக பெரிய சவாலாக இருக்கலாம் என்றும், இதற்கிடையில் அமெரிக்க விமானப்படை F-35கள் தங்கள் திறன்களை போர் தரத்திற்கு கொண்டு வருவதில் தீவிர தாமதங்கள் தடைப்பட்டுள்ளன. அது இல்லாமல் AGM-88G கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை உட்பட எந்த வான் மண்டல ஏவுகணையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் அணுக முடியவில்லை என்றும், இது வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு விமானத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மிகவும் பொருத்தமான ஆயுதம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஜூன் 2025 ஈரான் மீதான தாக்குதல்களில் பங்கேற்ற F-35கள் முதன்முறையாக
உளவுத்துறை சேகரிப்பு தளங்களாக செயல்பட்டன. சூழ்நிலை விழிப்புணர்வை அதிகரிக்க 4ஆம் தலைமுறை போராளிகளுடன் தரவுகளை பகிர்ந்து கொண்டன என்றும், அதே நேரத்தில் வான் தரையில் ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய F-15கள் மற்றும் F-16கள் இயக்கவியல் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றன. அமெரிக்க விமானப்படை F-35Aக்கள் மற்றும் மரைன் கார்ப்ஸ் F-35Cகள் இயக்கவியல் தாக்குதல்களை நேரடியாக நடத்துவதற்கு பதிலாக AGM-88 பயன்படுத்தும் EA-18Gகள் போன்ற பிற விமானங்களை ஆதரிக்க பதிலளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும், ஈரானுக்கு தற்போது நவீன போர் விமான கடற்படை இல்லை என்றாலும் 2025ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் கசிந்த ரஷ்ய அரசாங்க ஆவணங்கள் நாட்டின் விமானப்படையை மீண்டும் சித்தப்படுத்த 48 Su-35 போர் விமானங்களை வழங்க ரஷ்யா திட்டம் உள்ளது என்பதை காட்டப்படுகின்றது. இது ஏற்றுமதிக்காக இதுவரை கட்டப்பட்ட 96 Su-35களில் பாதியாகும் என்றும், ரஷ்ய நீண்ட தூர போர் விமானங்களின் தரை அடிப்படையிலான சொத்துக்களை உயர்த்தப்பட்ட சென்சார்கள் மற்றும் அதிக தாக்குதல் திறன்களுடன் பூர்த்தி செய்யும் திறன் சாத்தியமான தாக்குதல் திட்டங்களை தீவிரமாக சிக்கலாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது என்றும், 2026ஆம் ஆண்டில் Su-35கள் சேவையில் நுழைய திட்டமிட்டுள்ளதால் ஈரானிய வான் பாதுகாப்பு மிகவும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அமெரிக்கா தக்க வைத்துக் கொண்டு சொல்லப்படுகின்றது. அதாவது ஈரானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடைப்பதற்காகத்தான் இத்தனை செய்திகளும் அமைந்திருக்கின்றது. ஆனால் ஈரானை பொறுத்தவரைக்கும் தனது ஏவுகணையை அதிகமாக இஸ்ரேல் மீது போடத்தான் போகுது. ஏவுகணை போடுகின்ற போது இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்று முழுதாக பாதிக்கப்படக்கூடிய வல்லமை இருப்பதாகவும், வடகொரியாவின் டெக்னாலஜியை கொண்டு ஏராளமான ஏவுகணைகளை ஈரான் செய்திருப்பதாகவும், இஸ்ரேல் அதில் அதிக அளவு பாதிக்கப்படும் என்ற அச்சம் இருக்கின்றது. இப்பொழுது நேற்று அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அவர்களும் பேச்சுவார்த்தையின் போது 3 மணி நேரம் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அத்தனையும் இவருக்கு, அதாவது பெஞ்சமினுக்கு இஸ்ரேலின் ராணுவ அதிகாரிகள் கொடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் முற்றுமுழுதாக அவைகள் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் இடம்பெறும் போது எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவு தாக்கு பிடிக்கும் அல்லது பாதிப்படையும் என்ற விவாதங்கள் 2 அதிபர்கள் முன்பும் நடந்திருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்பொழுது அவசரமாக F-35 போர் விமானங்களை பிரிட்டனுக்கு அனுப்புறாங்க. இது என்ன செய்தென்றால், ஒரு போர் விமானத்துக்கு அப்பால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிகவும் பாதுகாக்கக்கூடிய வல்லமை என்று சொல்லப்படுகின்றது. இது அமெரிக்காவின் தொழிற்திறன். ஆனாலும் இவர்களை மிஞ்சும் அளவுக்கு ஈரானின் டெக்னாலஜி மிக அதிகமாக வேறுபடுகிறது ஒரு செய்தி சொல்லுகின்றது. எது எப்படி பார்த்தாலும் 2 நாடுகளும் ஆளாளுக்கு வீராவேசம் பேசிக்கொண்டிருப்பதால் 2 நாடுகளும் மோதிக்கொண்டால் மாத்திரம்தான் யெமன் ஹூதிகள் சொல்லுவது போன்று யார் யார் எந்த இடத்தில் பலமாக உள்ளீர்கள் என்பதை பரிசீலிக்க முடியும். இப்ப இவங்க ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டு அச்சம் காட்டுறாங்க. ஆனால் சீனாவின் மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய உளவு மற்றும் கடல் எல்லைகளில் தாக்குதல் நடத்தக்கூடிய கப்பல்கள், விமான ஏவுகணைகள் போன்ற கப்பல்களை சீனா ஒமன் ஜலச்சந்தியில் போட்டிருக்கின்றது. அப்ப ஆக நீங்க ஏப்ரஹாம் லிங்கத்தை நகர்த்துகின்ற போது வடக்கிலிருந்து நீங்க நகர்த்தினால் தெற்கிலிருந்து இங்கால வரும், தெற்கிலிருந்து நீங்க நகர்த்தினால் வடக்கிலிருந்து வரும். ஆக வளைகுடாவில் ஒரு போர் மூலமானால் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று எரிபொருட்கள் உலகம் முழுவதும் அதை நாங்க ஒரு தனி செய்தியாக தருகின்றோம். எந்த நாடு எத்தனை ஆண்டுகளுக்கு எரிபொருட்களை சேமித்து வைத்துள்ளது என்ற பட்டியல் எம்மிடம் தற்போது இருக்கின்றது. ஆக ஒரு வளைகுடா ஜலச்சந்தியில் ஒரு போர் மூலமானால் இதில் சீனாவின் பங்களிப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அப்படியானால் இது சீனாவும் மூக்கு நுழைத்தால், ரஷ்யாவும் மூக்கு நுழைத்தால், எது எப்படியோ ஒரு 3ஆம் உலக போருக்கான ஒரு அத்திவாரத்தை ஜலச்சந்தியில் நங்கூரம் உற்றிருக்குன்னு சொல்லலாமா, அல்லது அதற்கான ஒரு நகர்வு நடைபெற்று சொல்லலாமா? எது எப்படி பார்த்தாலும் ஈரானும் அமெரிக்காவும் மோதுகின்ற போது தன்னந்தனியாக ஈரான் நிற்குமானால் சில பின்னடைவுகளை சந்திக்கும் என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். அதில் ஒன்றுதான்
இவங்களோட அமெரிக்காவின் ஒரு மிக அதாவது ஒரு அது அநேகமாக அந்த ஹீட் பாம்ஸ்கள் என்னது ஹீட் பாம்ஸ் வெப்ப அணுகுண்டு மாதிரி சொல்லலாம். ஒருவர் இறந்தால் அந்த இடத்தில் அவர் துணி கூட இருக்காது. போதுமா? ஒருவர் கொல்லப்பட்டால் அவர் ஆவி மூலம் அல்லது ஹீட் மூலம் சூடு மூலம் உறிஞ்சப்பட்டு ஆவியாக காற்றில் கரைகின்றது. இந்த செய்தி நாங்கள் இது பின்னால தருகின்றோம். எந்த அளவுக்கு அமெரிக்காவின் பலம் பார்த்தீங்களா? ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல இந்த ஹீட் பம்பை கொண்டு தூக்கி போட்டோம்னால் அது அப்படியோ அழிச்சு இருக்கிற உடுபட ஒன்றுமே இல்லாம அவருக்கு ஏதாவது ஒரு கருத்த கரிகள் கிடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது எப்படி இருக்குது? அந்த அளவுக்கு தான் இவங்களோட டெக்னாலஜி கையாண்டு மனிதன்களை எப்படியெல்லாம் காவு கொள்வதற்கான வழிவகை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில அணுகுண்ட தூக்காம எதை தூக்குவானுங்கள்? ஆக பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாம் இந்த இராணுவ செய்திகளைத்தான் வழங்க போகின்றோம். ஏனெனில் வெளிவராத பல வகையான இராணுவ செய்திகள் வெளிவந்தம் இருக்கின்றது. அவைகளை நாம் காவி வர வேண்டிய தேவையும் இருப்பதால் மற்றொரு இராணுவ செய்தியில் சந்திப்பு நேயர்களே. நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.